ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் புதிய தலைமுறையின் செய்தியாளர் மிருணாளினி. ஜெர்மனியில் கார்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தாலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக மக்கள் ரயில்களிலும் பேருந்துகளிலும் விரும்பி பயணிக்கின்றனர். இவை ஜெர்மன் வாழ் மக்களின் உயிர் நாடி என்றே கூறலாம். இதில் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் அரசு பல புதிய ரயில்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வரிசையில் ஹாம்பர்க் நகரத்தில் டிரைவர் இல்லாத ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. ஓட்டுநர் இல்லாத ரயில் என்பதால் இந்த ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பல மடங்கும் பலப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு செலவு அதிகமாகும் என்றாலும் 180 வினாடிகளுக்கு ஒரு ரயில் என்று இருக்கும் நிலை மாறி 90 வினாடிகளுக்கு ஒரு ரயில் என்றாகும். இதனால் இதில் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் பொருளாதார ரீதியாகவும் இது லாபகரமாகவே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது தொடங்கி இருக்கும் கட்டமைப்பு பணிகள் முடிந்து 2021ஆம் ஆண்டில் இந்த ரயில்கள் இயங்க துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிரேட் ஆஃப் ஆட்டோமேஷன் 4 என்ற அமைப்பில் இயங்கும் இந்த ரயில்களில் ஓட்டுநரோ கதவை மூடுவதற்காகவோ இல்லை கதவுக்கிடையே சிக்கியிருக்கும் பொருட்களை கண்டறியவோ கூட ஒரு மனிதனின் அவசியம் இல்லை என்று கூறியிருக்கிறார் ஹோக்பான் ஷெஃப் ஹென்ரிக் ஃபால்க். 6 கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ள இந்த தடத்தில் 5 ரயில் நிலையங்களை கட்ட முடிவெடுத்துள்ளனர். இதே போன்ற ஒரு அமைப்பில் ஜெர்மனியின் தெற்கு பகுதியில் உள்ள நியூரம்பர்க் நகரத்தில் 2008ஆம் ஆண்டிலிருந்து ரயில்கள் இயங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஹாம்பர்கிலிருந்து மிருணாளினி.